பட்டர் மஷ்ரூமா இன்னைக்கு பர்த்டே ஸ்பெஷலா பண்ணிருக்கீங்க. சாப்பிட்டு சொல்லிருக்கீங்க. பட்டர் மஷ்ரூம் தாங்க பார்த்துக்க போகிறோம். சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மஷ்ரூம் 1 கப்பு, வெங்காயம், குடமிளகா, பட்டர் போட்டுட்டு பட்டை கிராம்பு அந்த ஹோல் கரம் மசாலா போட்டுட்டு அதுலேயே வெங்காயமும் போட்டுக்கலாம். குடமிளகா 1 கப்பு போட்டுக்கோங்க. கலர் இருந்தாலும் எல்லோ ரெட்டிஷ் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதிலே ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் பட்டரில் வதக்கி தக்காளி 2 போட்டு வதக்கி பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு வந்திருக்கிறேன். அதை அரைச்சிட்டு வந்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மஷ்ரூமை கொட்டிட்டு நல்லா வதக்கிட்டு அதுலேயே நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நீங்கள் வெங்காயம் தக்காளி வதக்கையில் கூட பூண்டையும் இஞ்சியும் வதக்கிக்கலாம். நான் வந்து அதோட எல்லாம் தனியாக வச்சுருந்த பேஸ்ட்டு போட்டுக்கிட்டேன். நம்ம அரைச்ச விழுதை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் அதோடு நான் போட்டிருந்தேன். இப்போ நார்மல் மிளகாத்தூளும் நம்ம 1 ஸ்பூன் போட்டுக்கணும். முந்திரி பருப்பு ஊற வச்ச பேஸ்ட், நல்லா இது க்ரீமியாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த பட்டர் மஷ்ரூமுக்கு அவ்வளோ ஒரு ரிச்னஸ்ஸாக இருக்கும். நம்ம சாப்பிட்ட திருப்தி இருக்கும், ஹோட்டலில் சாப்பிட்ட திருப்தி இருக்கும். நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 4-5 பேருக்கு வேணும் அப்படின்னா நம்ம நல்லா காய்ச்சி ஆற வச்ச பசும்பால், ஒரு நல்ல திக்கான பசும்பால் ஊற்றிக்கிங்க. ஊற்றுறப்ப டேஸ்ட்டும் கொடுக்கும். நமக்கு கிரேவி வந்து அதிகமாக இருக்கும். இப்போ வந்து கஸ்தூரி மெத்தி மிக்ஸ் பண்ணி நம்ம நல்லா கலக்கி விட்டு நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இது செம்ம சூப்பராக இருக்கும். சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கு, ரொட்டியோடு சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது.